கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். வித்தில் சார் இல்லை வித்தில் சார் அப்படியே வச்சுருங்க தமிழ்நாடு சார் கொஞ்சம் இப்படி திரும்பலாம். கொஞ்சம் பின்னாடி சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் வெயிட் 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 சார் சார் கொஞ்சம் பின்னாடி வருங்களா சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் கொஞ்சம் பின்னாடி God bless you. Rahul, இது ஒரு இன்ட்ரோ கொடுங்க. நான் ஃபேமிலி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. അവിടെ ഞങ്ങൾ ഓപ്പൺ ஒரு இன்ட்ரோ கொடுத்து രാഹുൽ ഇങ്ങ സെന്റർ ஓகே வெரி குட் மார்னிங். இன்னைக்கு ஓகே வெரி குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் என்னன்னா, இன்னைக்கு ஒரு மோர் தென் ஒரு 8 monthsக்கு அப்புறம் ரொம்ப வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரோட பிஜி சூப்பர் ஸ்டோரை வந்து இனாகிரேட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இனாகிரேட் பண்றதுக்கு நம்மளோட எம்டிஸ் வந்திருக்காங்க. சிஇஓ அனிஸ்கே ஜெய் சார் வந்திருக்காரு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஜாலி ஆண்டனி சார் வந்திருக்காரு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனில இருக்கிற த மோஸ்ட் டாப் அச்சீவர்ஸ் எல்லாருமே இந்த மீட்டுக்கு அட்டன் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்குங்கிறத தாண்டி என்னன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆச்சு. அப்ப 8 months வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டோர் ரன் ஆகும், எந்த மாதிரி ஸ்டோர் வந்து இனாகிரேட் பண்றது. ஏன்னா லாக்டவுன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு லாக்டவுன்ல வந்து கிரௌட் ஏற்றக்கூடாது, ஒரு இனாகிரேஷன் பண்ணக்கூடாது, ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌடா சொல்லணும்னா, அதாவது இந்த ஒரு ஸ்டோர் இனாகிரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர் பிஜி சூப்பர் ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் ஒரு 4 crore வந்து சேல்ஸ் டச் பண்ணி தான் இன்னைக்கு இந்த ஸ்டோரோட ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது என்ன சொல்றதுன்னு. அப்போ ராகுல் சார் விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது இனாகிரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 crore டச் பண்றோம் கரெக்டுங்களா இல்லையா? அப்போ இப்போ என்ன சொல்ல போறோம்னா, ஜஸ்ட் இன்னைக்கு எம்டி வச்சு இனாகிரேஷன் பண்ணியாச்சு. நம்ம சிஇஓ வந்திருக்காரு. அப்போ இவங்களோட கிரேட் ப்ரெசன்ஸ்னால ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஜஸ்ட் இனாகிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 4 crore டர்ன் பண்ணியாச்சு. நான் 100% கேரண்டி தரேன். இனிமேல் மந்த்லி மோர் தென் 2 to 4 crore சேல்ஸ் 100% இருக்கும். 100% கேரண்டி. தேங்க்யூ. ஜாலி ஆண்டனி சார் இன்வைட் பண்ணுங்க. ஸோ ஹலோ கேக்குதா? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பிஜி சூப்பர் ஸ்டோரோட இனாகிரேஷனுக்கு ஓபனிங்க்கு இன்ட்ரோ பண்ணிடலாமா? சோ இங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸோட எக்ஸைட்மெண்டோட சோ ஐ லைக் டு இன்வைட், அதாவது ஒரு துபாயில இருந்து ஒரு மல்டிபிள் பிசினஸ் சோர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அகைன் அந்த மல்டிபிள் பிசினஸ் சோர்ஸ் இருந்தாலுமே அகைன் ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணும், ஒரு பீப்புள் பேஸ்ட் பிசினஸ் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துபாயில ஒரு அனிஸ்கே ஜாய் சாரை மீட் பண்ணி அந்த Fijicart.com ஒரு தூணா நின்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியால ஒரு Fijicart.com கொண்டு வரக்கு ஒரு மெயின் ரீசனா இருக்கிற ஒரு பர்சன். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டா, நம்ம பிஓபி சைட்ல எல்லா இடத்துலயும் அவரை பாத்துருப்போம் கரெக்ட் தானே? அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் இன்ட்ரோ பண்ண போறோம். சோ லெட்ஸ் இன்ட்ரோ அவர் ஜாலி ஆண்டனி சார். Thank you. See, this is a great moment. Sorry, in the Tamil konjam weak ஆயிருக்கு. அதுக்கு நான் I'll speak in English, that's better.
It's a great moment. I know we are in Coimbatore, and our great friend Jiva. Jiva, come here. Friendship. We don't want to be together all the time, but we are meeting maybe 6 months one time. But he's a great friend. He came to my resort in Munnar. He came to my mall in Cochin. It is a great honor to host him also. I'll be very happy to introduce Jiva. Like, you know, you got a great leader. Everybody is not getting that opportunity to get a great leader. You know, this is the great opportunity, and you are in Fiji Card. Fiji Card is a great opportunity, and it is growing all over India. Most of the investments coming years, it will be in Tamil Nadu. We started with Tirupur, our textile factory. Yesterday we were having discussion for 3-acre land and 70,000 square feet building area in Tirupur itself to improve that manufacturing unit of textile unit. Means lot of excitement coming for Tamil Nadu. Yesterday we were having discussion with Jiva. Very soon, within a year of time, we will be having 10 stores in all over Tamil Nadu. Lot of excitement. I'm very happy to invite you to this Fiji store. You know, I am also very excited because, you know, I see lot of people, lot of young blood. That is what we are. God bless you, Jiva. God bless you. Thank you. Anish. ஓகே, அப்போ கம்பெனியோட சிஇஓட ஸ்பீச் கேட்டா இல்லையா? அப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர் இனாகிரேஷன் ஸ்டோரோட இனாகிரேஷனுக்கு வந்த நெக்ஸ்ட் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி இன்வைட் பண்ணிடலாமா? இவரை பத்தி சொல்லணும் பார்த்தாச்சுன்னா, கையில ஒரு எந்த பேக்கப்பும் இல்லாம பார்த்தாச்சுன்னா, பெங்களூர் ஒரு ஆன்லைன் ஷாப்பை ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸிங்கோட கண்டினியூ ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு ரிசல்ட்டும் எந்த ஒரு சக்சஸும் கிடைக்காம ஒரு துபாயில போய் பார்த்தாச்சுன்னா நம்மளோட சிஇஓவை மீட் பண்ணி ஒரு 2 to 3 years இந்த கம்பெனி எந்த அளவுக்கு க்ரோ பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாச்சுன்னா, அதாவது 2018ல ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தாச்சுன்னா வித்தின் ஒரு 4 years ஆஃப் டைம்ல 400 crore கம்பெனியா மாறிடுச்சு. ஜஸ்ட் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இந்தியா லெவலில் பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு நம்ம ஃபிஜி கார்டு கம்பெனி இந்தியன் மார்க்கெட்டை காம்பேட் பண்ணி இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி காம்பேட் பண்ணி இன்னைக்கு ஒரு 7th position ரீச் பண்ணிருக்கு. ஹலோ, 7th position ரீச் பண்ணி இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தாச்சுன்னா, அதாவது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, அதாவது சவுத் இந்தியாவில இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனின்னு சொல்லியாச்சுன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பெனியை டெவலப் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஒரு பிரெயினா இருக்கிற ஒரு மைண்ட் செட்டப்பா இருக்க பர்சன், ஒரு நாலேஜபிளா இருக்க பர்சன் தான் இன்வைட் பண்ண போறோம். ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் அவர் கம்பெனி சிஇஓ அனிஷ் கேஜால் சார் இன் ஃப்ரண்ட் ஆஃப். தமிழ் பேசும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். என்ன இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் இருக்கு. ஐ திங்க் 2.5 years இன் சென்னை, தமிழ்நாடு இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. இவ்வளோ ப்ராடக்ட் டெலிவரி பண்ண முடியுமா, ഇവിടെ ഇഷ്യൂസ് വെറൈറ്റി ഓഫ് പ്രോഡക്റ്റ് ഇംപ്ലിമെന്റ് பண்ண முடியுமா, அந்த லீடர்ஸ்க்கு ക്വസ്റ്റ്യൻസ് നിറയെ വന്നിട്ടായിരുന്നു. അതൊക്കെ ലൈവായി ഇങ്ങ നിങ്ങൾക്ക് കാണിച്ചു കൊടുക്കുന്നത് എவ்வளோ ப்ராடக்ட் 2500+ ப்ராடக்ட். எல்லா ப்ராடக்ட்டும் பிவி இருக்கு, எல்லா ப்ராடக்ட்டும் பிவி இருக்கு. ஆக்சுவலி நிறைய நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடுக்காக ஸ்பெஷலாக பேக்கேஜ் பண்ணியாச்சு. மினிமம் 70 crore above இன்வெஸ்ட்மெண்ட். தமிழ்நாடு, எஸ்பெஷலி தமிழ்நாடு, we are planning to invest in here also. Actually the chairman உங்களுக்கு சொல்லும், chairman on the way, chairman இங்கே வந்துட்டே இருக்கு. அவர் திருப்பூர் டெக்ஸ்டைல் ஃபேக்டரி இனாகிரேஷன் பண்ணும்போது அவர் ரீச் ஆகிடும். எல்லாரும் அங்கே வந்துடணும். அவரை பார்த்து அவர் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த தமிழ்நாடு ரீஜன். they are involved all team in திருப்பூர் டெக்ஸ்டைல் யூனிட். ஓகே. அப்போ அதாவது 2019ல நம்ம ஃபிஜிகார்ட் ஸ்டார்ட் பண்ண டைம்ல எங்க போய் பார்த்தாலும் ஃபிஜிகார்ட் மேல ஒன்லி நெகட்டிவ் மட்டும் தான் ஒரு கட்டாலையா. அப்போ அந்த டைம்லயே பார்த்தாச்சுன்னா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 to 8 months ஆஃப் டைம்ல நம்ம ரெக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்தாச்சுன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க கட்டாலையா. அந்த ஆபீஸ் ஓபனிங்கோட பிளாஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ரோல்ஸ் ராய்ஸ்ல நம்ம கம்பெனியோட சேர்மன் என்டர் பண்ணி கட்டாலையா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல
நம்ம கம்பெனியோட சேர்மன் என்ட்ரி ஆனாரு. ஜஸ்ட் இன்னைக்கு திருச்சூர்ல பார்த்தாச்சுன்னா ஒரு நிறைய இன்னைக்கு ரெட் ஜோன் கரெக்ட் தானே திருச்சூர்ல, அதனால இன்னைக்கு அவரால் வர முடியல. ஜஸ்ட் அவரை இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock வந்துடும். ஜஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் ஸ்டோர் இனாகிரேஷனுக்கு வர முடியல. ஜஸ்ட் அவருக்கு பதிலா ஜஸ்ட் யார் வந்திருக்கான்னு பார்த்தாச்சுன்னா ஜீவா என்று சொன்னா அதுக்கு பதில் தமிழ்நாடு மட்டும். ஓகே, அப்போ நம்ம புதுசா நிறைய சப்ஜெக்ட் வர போகுது. காரணம் நிறைய எக்ஸ்பான்ஷன் எல்லாம் போகுது. இன்னைக்கு கண்டிப்பா ஆசைப்பட்டது ചെയർമാൻ இந்த திருப்புவழிக்கு காலையிലുള്ള திருப்புவழிக்கு இங்க வந்த. പക്ഷെ നമുക്ക് எல்லாருக்கும் தெரியும் கேரளாயில பெரிய ஃப்ளட் எல்லாம் வந்தது. அப்ப நம்ம ചെയർമാൻ உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண சேரிட்டி இதெல்லாம். அதுകൊണ്ട് ஆலப்புழையில ஃப்ளட்ல ஹெல்ப் பண்ணதுக்கெல்லாம் அங்க வந்துருக்கு. இப்போ வந்து கொண்டே இருப்பேன். நம்ம ஜீவா நேத்துக்கு சொல்லி எனக்கு கண்டிப்பா ചെയർമാன் இங்க வந்துடணும்னு நேத்துக்கு என்கிட்ட சொல்லி இருக்கு. அப்ப ചെയர்മാன் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறது நம்ம திருப்பூர் ஃபேக்டரியோட இனாகுரேஷன் அப்புறம் கண்டிப்பா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 o'clock இந்த ஷோரூம் விசிட் பண்ணி அப்ப எனக்கு சொல்லுது ஒரு ரீசன் மட்டும், உங்களை எல்லாரும் நல்லா வேலை பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் தமிழ்நாட்டுல டிஃபரெண்ட் இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓரோ ஸ்டார்ட் பண்ணி அதோட நிறைய இன்கம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதிലുള്ള ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபிஜி கார்டுல இருக்கு. அது மேக்ஸிமம் நீங்களெல்லாம் யூஸ் பண்ணணும் மட்டும் சொல்லி எல்லாருக்கும் எல்லாரோட பிளஸிங்ஸ் சொல்லி ஓகே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற பர்சன் ஏன் பார்த்தாச்சுன்னா, அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மே மந்த் பார்த்தாச்சுன்னா நம்ம ஒரு மரீனா மால்ல பார்த்தாச்சுன்னா ஒரு அச்சீவர்ஸ் மீட் போயாச்சு. அந்த அச்சீவர்ஸ் மீட்ட போய் பார்த்தாச்சுன்னா அவர் ஸ்டேஜ் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன இன்ஸ்பயர் ஆச்சு. அதாவது சிம்பிளா திங்க் பண்ணி பாருங்கம்மா, இன்னைக்கு எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியும் கரெக்டா இல்லையா? அப்ப அந்த மாதிரி டைம்ல ஒரு ஐபிஎஸ் ஒரு போஸ்டிங் விட்டுட்டு இன்னைக்கு ஃபிஜிகாட் பண்ணி இன்னைக்கு ஃபிஜிகாட்ல டாப் ரேங்க்ல மெயின்டைன் பண்றது. I like you, man. Mr. Sunil sir. Thank you. வணக்கம் சார். ஆக்சுவலி நிஜமா சொல்லிட்டேன்னா கொஞ்சம் ஜெலசி வருது. ஏன்னா நான் முதல் தடவை நான் இங்க வரும்போது இந்த ரிசப்ஷன்ல இருந்தவர் கேட்டாரு, நீங்க கேரளாவா? நான் கேட்டாரு எப்படி தெரிஞ்சது? அது இங்க எல்லாமே பசங்க தான் பிசிக்கல் பண்றேன், கேரளாவில தான் பெரிய ஒரு பிசினஸ் பண்றேன். I feel jealousy on all of your youngsters. It's a really fantastic crowd and energetic crowd. See, ஆக்சுவலி வந்து டைரக்ட் செல்லிங் அண்ட் நெஞ்சிலேட்ல இதயத்தில் ஏற்றின லட்சக்கணக்கான லீடர்ஸ் இருக்கும் இந்தியா நிறைய. ஆனா அவருக்கு வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட். இங்க பாருங்க வெஜிடபிள் இருக்கு. ஒரு ஆள் வந்து கேட்டது என்ன சார் சூப்பர் மார்க்கெட்டா? இல்ல சார் இது டைரக்ட் செல்லிங். அவருக்கு நம்ப முடியல. சோ இது வந்து சரித்திரம் சார். இந்தியாவில் வந்து சரித்திரம் அதை விட ஒரு ட்ரெயினோட ஸ்பீடுன்னா அது அதோட என்ஜினோட பொறுத்த வரைக்கும் இருக்கும். சோ இன்னைக்கு வந்து சென்னையில இல்லனா தமிழ்நாடுல வந்து பிஜிகார்டு இந்த மாதிரி ஸ்பீட்ல போனா கண்டிப்பா அதுக்கு ரீசன் அது மட்டும் இல்ல, உங்க பெரிய லீடர் and best wishes all of you. Okay. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற பர்சன் ஏன் பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் நான் ஒரு மே மந்த் போகும்போது இவரை பார்த்து ஒரு கிரேட் இன்ஸ்பயர் ஆனேன். எப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா பிஜிகார்டு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த பிஜிகார்டு கம்பெனில இன்னைக்கு டீம் ஒலிம்பியன் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அந்த பிராண்டை இன்னைக்கு கம்பெனியோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கிரேட் பர்சன் இன்வைட் பண்ண போறோம். ஜஸ்ட் பார்த்தாச்சுன்னா பிஃபோர் ஒரு 4 to 5 months பிஃபோர், அதாவது பிஜிகார்ட்ல ஃபர்ஸ்ட் பென்ச் அச்சீவர் இவரை சொல்லலாம். ஹலோ சொல்லலாம். ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் விஜில் பாலன் சார். தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம ஜீவா பிஃபோர் ஃபிஜிகார்ட் எனக்கு ஜீவா சாரை தெரியும். நல்லொரு நண்பன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டீம் மொபியூல்ஸ் பிகாஸ் நம்ம இந்த ஒரு கடை இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு. நிறைய இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் செம்ம ஃபினிஷிங் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு. So special thanks to Team Olympian, Team Moguls and the CEO of Team Moguls, Jiva.
எப்படியும் நம்ம டீம் இப்போ சொல்லிட்டே இருக்கு அப்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்திருக்கு அப்ப எல்லாவித வாழ்த்துக்களும் இந்த தமிழ்நாடு கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஃபிஜி கார்ட் பட் தமிழ்நாடுல நல்ல பெரிய அளவுக்கு தான் நம்ம மெயின் லாஜிஸ்டிக் ஹப் இங்க தான் நம்ம கிராண்ட் ஓப்பனிங் நம்ம என்ன പറയാ ടെക്സ്റ്റൈൽ ഫാക്ടറി എല്ലാം ഇങ്ങതാ തമിഴ്നാട് ഒരു പെരിയ മാർക്കറ്റ് എല്ലാവിധ വാഴ്ത്തുക്കളും இப்போ யார் எழுதி பண்ண போறோம்னு பார்த்தாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 முக்கியமான பர்சனா இருக்காரு. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாலும் கம்பெனி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு லாஸ்ட் 8 மந்த்ல 4 ஸ்டோர் வரதுக்கு இவங்க 2 ஒரு கிரேட் சப்போர்ட். தமிழ்நாட்டுல இன்னைக்கு கவர்மெண்ட் வரக்கு இவர் ஒரு கிரேட் சப்போர்ட். தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்பர் ஆஃப் அச்சீவர்ஸ் வரக்கு இவர் ஒரு கிரேட் சப்போர்ட். அதாவது இன்னைக்கு நம்ம முகுல்ஸ் டீமோட ஒரு பேக்கப் சப்போர்ட் நின்னு ஃபிஜிகாட்டுக்கு முகுல்ஸ்க்கு ஒரு ஜாயிண்ட் பிரிட்ஜா நின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க 2 கிரேட் பர்சன் இன்வைட் பண்ண போறேன். ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் சுரேஷ் சார் அண்ட் அனுப் சார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த குரூப். எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே இப்போ எல்லாரும் ரொம்ப ஸ்டூடெண்ட் இருக்கும், ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கு, அதிகமாக பேச விரும்பல. எல்லா வித சப்போர்ட்டும் இந்த மாதிரி எப்பவுமே இருந்தாக்கா நம்ம இன்னும் நிறைய ஸ்டோர்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு மார்க்கெட் பெரிய மார்க்கெட் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களோட எல்லாரோட கோஆப்ரேஷன் தேவை. நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து இந்த பிஸ்னஸ் நம்ம மேலும் மேலும் ரொம்ப பெருசாக எடுத்து பெரிய லெவலுக்கு எடுத்து போகணும்னு சொல்லி ஆண்டோட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. So, இந்த சக்சஸோட கிளைமாக்ஸ் போயிடலாமா? இந்த physicat.com இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸோட மைண்ட்லயும் அவரோட வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கட்டாலையா? So, let's into வருங்கால கோடீஸ்வரம். வெரி குட் மார்னிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் மூமெண்ட், பட் இட்ஸ் நாட் அ எண்ட். என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ரியல் டேக் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒன்று ஸ்டார்ட் அப் ஆகும். பிகாஸ் என்னன்னா நம்ம இந்த ஒரு மொமெண்டம்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 years வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன விஷயம்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாவே நார்மலாக ஒரு நெகட்டிவ் ரோல் இந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா physicat.com. அதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் என்னன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் நம்மளது. இது வந்து கொஞ்சம் என்னன்னா இப்போ எல்லா பர்சன்ஸ்க்குமே கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ என்னன்னா மை டிஃபென்ஸ், அதாவது இங்க வந்திருக்கிற எல்லா பர்சன்ஸும் திங்க் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா நாங்கள் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரோட்ல ஜஸ்ட் ஒரு 4 ஷாப் தள்ளி ஒரு physicat.com ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். சின்ன ஆஃபீஸ், ஒரு 1000 square feet ஒரு ஆஃபீஸ். ஸோ அந்த டைம்ல பீப்புள் சொன்ன விஷயம் என்ன, இவ்வளவுதானா physicat அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து எங்களோட ஸ்டெப் இன். அதாவது என்னன்னா இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் நாங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கோம்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்ஸ் ஆஃப் ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ அதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சிங் என்னன்னா ஒரு லாக்டவுன் வந்து பெரிய சேலஞ்சிங் இருந்து டெஃபினட்டா சொல்றேன். physicat வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு பெரிய டிராபேக்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு physicat வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லாக்டவுன் இல்லை அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள 10 ஸ்டோர் இருக்கும். கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 ஸ்டோர் 20 ஸ்டோர் எல்லாமே கிரியேட் ஆகி இன்னைக்கு ஓவரால் ஒரு பூமிங் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போதான் லாக்டவுன் எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற எல்லா பர்சன்ஸ் கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் எல்லாம் வெளியே நின்று ஏதாச்சும் ஒன்று தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளியே இருக்க நிறைய பர்சன்ஸ்க்கு வந்து என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து உள்ள என்ட்ரு ஆக முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ சுரேஷ் சார் சொன்னாரு ரொம்ப வேர்க்குது அப்படின்னு. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இது வந்து 2021 physicat தான் இந்த க்ரௌட். ஓகே, பட் 2025 பார்க்கும்போது என்னன்னா நம்ம ஒரு ஸ்டோர் ஓப்பனிங்னா என்னோட கெஸ் படி மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 to 20 lakh people வரும். ஃபீல் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்மோட ஜாயின் பண்றதுக்கெல்லாம். ஆஸ் எ பிசினஸ் மேன் நம்ம எப்படி திங்க் பண்ணோம்னா நான் எப்பவுமே எல்லா இடத்துலயும் சொல்ற விஷயம் என்னன்னா இஃப் யூ வாண்ட் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் யூ ஹேவ் டு திங்க் இன் ஃப்ரண்ட் ரோ. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ஃப்ரண்ட் ரோல திங்க் பண்ணணும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா அனீஸ் சார் மீட் பண்ணேன். 2 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி அனீஸ் சார் மீட் பண்ணேன்.
ஒரு சின்ன டீம் மீட்டிங் முடிச்சது தான் அனி சார் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். அப்ப மீட் பண்ணும்போது எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours டிஸ்கஷன்ஸ் இருந்தது. என்ன டிஸ்கஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, ஃபிஜி கார்டு எந்த மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ண போறோம், இதுக்கு எந்த மாதிரி, இது வந்து ஒரு வேர்ட்ஸ் தான். ஆக்சுவலா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஜி ஸ்டோருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதுன ஒரு வேர்டு தான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணலாம், சூப்பர் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுல வந்து ஒரு ஜெனரேஷன் ப்ராஃபிட் வந்து அதுல மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு பேப்பர்ல எழுதின வேர்டு தான் இன்னைக்கு என்னவா மாறி இருக்குன்னா உங்க கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியா மாறி இருக்கு. அப்போ இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப வேர்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா 2035ல ஃபிஜி கார்டு இட் ஷுட் பி நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து வேர்ட்ஸ் இருக்கு. பட் கூடி சீக்கிரம் as soon as possible within ஒரு 4 yearsல இது என்னவா மாறும் அப்படின்னா நீங்க கண்ணு முன்னாடி பாப்பீங்க. ஏன் அப்படின்னா நோ டவுட் மை டிஃபென்ஸ், இன்னைக்கு ஃபிஜி கார்டு இண்டஸ்ட்ரியை காம்பீட் பண்றதுக்கு உனி ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போறது கிடையாது. ஏன் அப்படின்னா we have the right plan. உங்களுக்கே தெரியும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்பெனிஸ் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்ம் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்டப் இருக்கு அப்படின்னா, சார் கோயம்புத்தூர்ல ஸ்டோர் இருக்கு, திருப்பூர்ல இருக்கு, பெருந்துறையில இருக்கு, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருக்கு, பட் எங்க ஏரியால எல்லாம் இல்லைங்கிற ஒரு ஃபீல் இருக்கு எல்லாத்துக்குமே. பட் இவன்ஸ் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு பர்ஃபெக்ட் வேவ்லென்த்ல வர்றதுக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னா ஒரு 5 to 10 years டைம் எடுக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அமேசானோட ஸ்டோரி, இட்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். கரெக்ட்டா இல்லைங்களா? பட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா 2016ல இருந்து அமேசான் நம்பர் 1. பட் அது ஸ்டார்ட் பண்ணது 1994ல, இந்தியால வந்து 2003ல, இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது 2007ல, ஃபர்ஸ்ட் மொபைலே வந்து பாத்தீங்கன்னா 2011ல தான் சேல் ஆச்சு. யாருக்குன்னா ஃபிளிப்கார்ட்டுக்கு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு அமேசான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால விஸ்டாண்ட் ஆயிருக்கு 25 years ஆயிருக்கு. ஒரு ஃபிளிப்கார்ட் இந்தியால விஸ்டாண்ட் ஆயிருக்கு more than 15 years ஆயிருக்கு. இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட ஒரு ஃபேமஸ் ஆர்னு சொல்லியாச்சுன்னா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், டிமார்ட், தென் பிக் பாஸார், இதெல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாமே ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில வெரி பிக் இண்டஸ்ட்ரி. எஸ் ஆர் நோ? ஆனா இதே பிக் பாஸார் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22-23 years பேக். 22-23 years பேக் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஜி கார்டு இது பிக் பாஸார் ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸார் மாதிரி எல்லாருமே நெகட்டிவ். என்ன நெகட்டிவ் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஸ்டோர்ல யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னு. ஆனா ஆஃப்டர் 20 years கழிச்சு பார்த்தாச்சுன்னா அது ட்ரெண்ட். எஸ் ஆர் நோ? ஆஃப்டர் 20 years, ஏன்னா பிஃபோர் 20 years பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம், அண்ணாச்சி கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த டைம்ல ஒரு ஸ்டோருங்கிறது வந்தது புதுசா கிரியேட் பண்ணதாருன்னா கண்ணன் டிபார்ட்மெண்ட், பிக் பாஸார், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ட்ரெண்ட் கிரியேட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஆஃப்டர் 20 years அப்புறம் பார்க்கும்போது பீப்புள் எல்லாமே அதுல ஃபாலோவர் ஆயிட்டாங்க. எஸ் ஆர் நோ? அப்ப நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா, இல்ல ஷோரூமா, இல்ல ஷூ ஷோரூமா, இல்ல ஷர்ட்டா, இல்ல என்ன எல்லாம் உள்ள வந்தா எல்லாமே இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ மை ஃப்ரெண்ட்ஸ், நான் டு பி பிராங்கா சொல்றேன், இட்ஸ் a ட்ரையல். இந்த ஸ்டோர்ங்கிறது இட்ஸ் a ட்ரையல். நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ட்ரையல் பார்த்துருக்கோம். இட்ஸ் நாட் a end. இப்போ நான் கோயம்புத்தூர்ல நான் வந்து ஸ்டார்டிங் வந்து சுபாஷ் சார் ராகுல் சார் டிஸ்கஷன்ஸ் பண்ணும்போது எப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி 2 பால் வந்து பாத்தீங்கன்னா கொத்து போட்டு விளையாடுறது தெரியுமா, பேட்டிங் பண்ணுவோம் தெரியுமா. அப்ப நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஐ நோ எப்படி ஒரு டீமை பில்ட் பண்ணணும், எப்படி ஒரு டீமை கொண்டு போகணும். பட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எனக்கு 1% கூட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, 1% கூட நாலேஜ் கிடையாது. இதோட பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் என்னென்னலாம் தெரியவே தெரியாது. அப்ப நான் என்ன சொன்னா, லெட்ஸ் நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் ஒரு வருஷம் கொத்து போட்டு விளையாடலாம், சும்மா போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு 30 lakh கையில இருந்து போனாலும் பிரச்சனை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான். லாஸ் ஆகுமான்னு கேட்டாங்க, நோ இஷ்யூ. நம்ம ஃபீல்டுக்காக எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கோம். எஸ் ஆர் நோ? ஹலோ, ஃபீல்டுக்காக எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆளுக்கு 10 lakh கையில இருந்து போனாலும் பரவாயில்ல, லெட்ஸ் வி ட்ரை. நம்ம என்னதான் நடக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நாங்க ட்ரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிறைய லீடர்ஸ் இருந்து எங்களுக்கு என்கரேஜ்மெண்டே வரல. பட் ஆனா ஆஃப்டர் தட் என்னன்னா எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா 1 crore சேல்ஸ் தாண்டும் போது இப்ப எல்லாருக்குமே பயங்கர ஒரு கான்பிடன்ட் எல்லாமே பில்ட் ஆயிருக்கு. இப்ப கேட்டீங்கன்னா அப்படின்னா எப்படி ஒரு ஸ்டோர் மெயின்டைன் பண்றங்கிற நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 3 பேருக்கு தெரியும். பட் எங்களோட ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்காரு. ஸ்டோர் எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்ததுக்கு ரீசன் என்ன, ராகுலோட பிரதர். அப்ப நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணிருக்காரு. நிறைய டைம் கால் பண்ணி அழுவாரு, சார் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. அப்ப நான் என்ன சொன்னா, சூர்யா எனக்கு இது புதுசுதான், we have to learn more. பட் ஆனா நான் சூர்யாவிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னை தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டோர் இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோர் தென் 400 ஸ்டோர் வரைக்கும் நம்ம பிளானிங் இருக்கு அப்படின்னா அது 100 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேர்ல இருக்கும். அந்த டைம்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆனரபிள் சீஃப் கெஸ்டா மாறிடும். சோ இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்கேன். அப்ப என்ன மை டிஃபென்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டூல் தான். இதோட அடுத்த நெக்ஸ்ட் பிளானிங் என்னன்னா, ஃபிஜி கார்டு எக்ஸ்பிரஸ் ஆன். அதாவது நம்ம அடுத்த டார்கெட் என்ன, ஃபிஜி எக்ஸ்பிரஸ் தான். பிகாஸ் என்னன்னா
இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் நம்ம ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிக்கரா இருக்கும் வித்தின் 1 or 2 years தான். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா we are in right track. எல்லாருமே ஒரு ரைட் ட்ராக்ல இருக்கோம். பட் சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா இட்ஸ் அ பிகினிங் கம்பெனி. இதுதான் எல்லாத்தோட மைண்ட் பாக்ஸ். இதெல்லாம் ஹேப்பன் ஆகுமா? டெஃபினட்டா இதெல்லாமே ஹேப்பன் ஆகும். பிகாஸ் என்னன்னா இப்ப நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ண போறது எதுல பண்ணிட்டு இருக்கோம்னா பப்ளிக் கிரவுட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ஆர் நோ? ஹலோ, அப்ப பீப்பிள் எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப லாஸ்ட் இந்த ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த பீப்பிள் நெகட்டிவ் சொன்னாங்களோ இன்னைக்கு அந்த பீப்பிள் எல்லாம் ரோட் சைடுல போகும்போது கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு என்ன வந்து ஒரு ஹாப்பினஸ் நிறைய பேர் இந்த ஸ்டோர் ஓபன் பண்ணும்போது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கேலியெல்லாம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் டிமார்ட் இருக்கு, இங்கிருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு, பட் இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பழமுதிர்ச்சோலை இருக்கு. சோ சென்ட்ரல்ல நீங்க பிஜி கார்டு வச்சிருக்கீங்க, இது சர்வே ஆகுமா அப்படின்னு. அப்ப நாங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்க வந்து காமன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நம்பி இல்ல. we have 7000 distributors. அவங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்றதுக்கு எங்களால முடியாது. அப்ப நிறைய பேர் கூட கேட்ட விஷயம் என்ன சார், எங்களை நிறைய என்னோட ரிலேஷன்ஸ் ஈவன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து என்னோட ரிலேஷன்ஸ் ஈவன் சுபாஷோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேட்ட விஷயம்னா ஏன் எங்களை எல்லாமே இன்வைட் பண்ணல அப்படின்னு. ஏன் அவங்க எல்லாமே இன்வைட் பண்ணலங்கிறது எங்க கிரௌடு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்ப என்னன்னா ஸ்டோர் ஹிட் அடிக்குமா அப்படிங்கறத தாண்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் நீ ஆஃப்டர் 10 days கழிச்சு இந்த ஸ்டோர்ல ப்ராடக்ட் இருக்குமா அந்த மாதிரி எல்லாமே ஒரு வால்யூம் பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். பிகாஸ் என்ன ஸ்டோர் ஓப்பனிங் முன்னாடி ஒரு 1 crore சேல்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கு. we are expecting more than 10 crore sales in this store. அதுக்கான ப்ராசஸிங் அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஃபர்தர் எல்லாமே பிளான் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம், தென் சென்னை, ஹோசூர், தென் திண்டுக்கல், தஞ்சாவூர், தென் நாகர்கோவில். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அடுத்த பைப்லைன்ல இருக்கு. அப்ப நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எம்ஐ டிஃபரெண்டா திங்க் பண்ணும். எப்படி அமேசான் டிஃபரெண்டா திங்க் பண்ணா, அதாவது ஆண்ட்ராய்டு வந்து 2007ல, ஆனா அமேசான் வந்தது 2003ல. அப்ப ஆப் வரக்கு முன்னாடியே ஆண்ட்ராய்டு வரக்கு முன்னாடியே அமேசான் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து உட்கார்ந்தாச்சு. எஸ் ஆர் நோ? சோ நான் உங்ககிட்ட ஒரு கேட்கற விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 40 ஸ்டோர் 400 ஸ்டோர் வரக்குள்ள உங்களோட பிளானிங் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல உங்ககிட்ட ஒரு 1000 crowd இருந்தா டாம் ஷூ சொல்ற மாதிரி டிஃபென்ஸ் நம்ம அந்த பிளான்ல சொல்லிருக்கோம் 480 crore. கண்டிப்பா வித்தின் ஒரு 5 to 7 yearsல அந்த 480 crore எல்லாமே நம்மளோட கையில எல்லாமே இருக்கு. சோ நான் சொன்ன we have right platform. கொஞ்சம் டிஃபரெண்டா திங்க் பண்ணோம், அது மட்டும் தான் மெயின். கொஞ்சம் ஃபியூச்சருக்காக ஒர்க் பண்ணோம். இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஈவன் மேனேஜ்மெண்ட் விட்டு சின்ன டிராபேக்ஸ் இருக்கலாம், லீடர்ஸ் விட்டு சின்ன டிராபேக்ஸ் இருக்கலாம், கம்பெனிஸ் விட்டு சின்ன டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கலாம். இந்த டிராபேக்ஸ் எல்லாமே இந்த மைனஸ் எல்லாமே பிளஸ் ஆக அடுத்த ஒரு 5 yearsக்கு அப்புறம் we are the number 1 industry in this world. அப்ப இது வந்து ஒரு சின்ன டாட் தான், இட்ஸ் நாட் அச்சீவ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி நாங்க ஆல்ரெடி ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிக்சர் காமிக்கல. ராகுல் சார் சொன்ன மாதிரி இன்னும் கிளைமேக்ஸ் வரவே இல்லை. கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 5 yearsக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸே காமிக்க போறோம். இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் இப்படி வரப்போது ட்ரெயில்ல காமிச்சிருக்கோம். சோ நான் எல்லாத்துக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க, ஸ்ட்ராங் மைண்ட் செட் போட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் வரும், பிரேக் பண்ணுங்க. வேற எங்களுக்கு நெகட்டிவ் இருக்கு. பிகாஸ் இவ்வளவு கிரௌட் வரும்போது பீப்புள் விட்டு இருந்து நெகட்டிவ் வரும், வெளியே இருக்க காமன் பீப்புள் விட்டு இருந்து நெகட்டிவ் வரும். பட் நான் எங்களோட ஸ்மைலிங் எல்லாம் எப்படின்னா எதுவுமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி. என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். அது வாட் ஆர் மேபி என்ன இருந்தாலும் சரி we are ready to die until our success, until our 480 crore. Yes sir. Thank you so much. அப்போ இந்த சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா எங்க 3 பேருக்கு மட்டும் கிடைச்ச ஒரு சக்சஸ் இல்ல. பிகின் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, கிரேட் சப்போர்ட் இங்க இருக்கு, எம்டி வந்து கிரேட் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தாண்டி என்னன்னா நம்ம ஸ்டோரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம லவல் பில்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஏன் அப்படின்னா எப்பவுமே ஸ்டோர் ஒரு 100 people 200 people இருந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நாங்க வந்து எங்க ஸ்டோராவே ட்ரீட் பண்ணல. அவங்களே வருவாங்க, பிஸ்கெட் எடுத்துவாங்க, சாப்பிடுவாங்க, அவங்களே கேஷ் பே பண்ணுவாங்க, அவங்களே வெளியே போயிடுவாங்க. சோ அதனால நாங்களும் பயங்கர ஹாப்பி தான். நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்றது இல்ல. இப்ப நிறைய பேர் சொன்னாங்க சார் இவ்வளவு கிரௌட் வந்து ப்ராடக்ட் 1 or 2 எல்லாம் மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்ன விஷயம் என்ன, இது வந்து அவங்களோட ஸ்டோர், அவங்க வேணுங்கிறத எடுத்து போட்டோம், எப்ப பிடிக்குதோ அப்ப காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு. சோ we are not நாங்க வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் இந்த ஸ்டோர் ஆரம்பிச்சது என்னன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. நாங்க இது ப்ராஃபிட் பேஸ் பண்ணி நாங்க பண்ணவே இல்லை. we are not expecting this profit. இது வந்து என்னன்னா தமிழ்நாடோட இந்தியாவோட எல்லா ஸ்டோருக்குமே ஒரு ஸ்டோர்னா இப்படி எல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த ஸ்டோர் எல்லாம். சோ டேக் ஓவர் லைக் விஷன். இட்ஸ் ஆல் சக்சஸ். Thank you so much. Thank you. Love you so much. ஓகே, அப்போ சார் கொஞ்சம் வழி விட்டுலாம், அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா ஸ்டோரை பார்க்கலாம், வேணுங்கிற ப்ராடக்ட் எடுத்துட்டு போய்க்கலாம்.
சார்